கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரிய வான்மதி சேக் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வரை பேர் வேட்பாளர் அவர்கள் அனைவருடைய பேரும் சொல்வார்கள். வந்திருக்கிற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும், அண்ணா திராவிட வருகின்ற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய சகோதர சகோதரிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை முதல்ல உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 1977ஆம் ஆண்டிலிருந்து இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இதுவரைக்கும் 10 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இதில் 8 முறையும் வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் போட்டி போடுகிற வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓகே சின்னராஜ் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவார். மாண்புமிகு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை முதலிலே அசுரர்களை ஒழிப்பதற்காக பீமன் போய் நம்முடைய பத்ராளியம்மன் அவர்களை வணங்கிவிட்டு அசுரர்களை அழித்தார் என்பது வரலாறு, இந்த கோயிலுடைய வரலாறு. ஆகவே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அசுரர்களை, மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு ஒழிப்பதற்காக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலிலே அந்த எழுச்சி பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் துவக்கினார். அந்த எழுச்சி பயணம் 193ஆவதாக அந்தியூரில் முடித்தார். அனைத்து இடங்களும் வெற்றி வாகை சூடியது. ஆகவே நான் அன்போடு உங்களிடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்வதெல்லாம், நம்மை வெல்லுவதற்கு யாரும் இல்லை. இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்று சொல்லி உறுதியாகிவிட்டது. வெற்றி உறுதியாகிவிட்டது.